விஜய், சீமான், எடப்பாடி, எம்.கே. ஸ்டாலின் நிற்கிறாங்க. யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்? நாட்டுக்கு யார் நல்லா செஞ்சு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? உங்கள் 4 பேரில் யாரா ஒருத்தவங்க? அப்போத்துலேருந்து போட்டுட்ருக்குது முக ஸ்டாலின் தான். முக ஸ்டாலின். ஆமாம். இப்போ புதுசாக ஒரு இளைஞர் அணின்னு வந்திருக்காங்க. ஏதோ பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில் பார்க்குறேன். யார்? விஜய் சொல்கிறீங்களா? விஜய் சொல்கிறேன். விஜய் வந்து இப்போ தானே வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. அவர் வாய்ப்பை கொடுப்போம். ஒரு நாலேஜ் வேணும்ல. ஏங்க எல்லாருமே வந்து கற்றுக்குட்டி தானேங்க. ஸ்டார்டிங் எல்லாமே ஒரு படியாக தான் ஏற முடியும், டக்குன்னு ஏறிட முடியுமா? யார் வந்தால் பெட்டராக இருக்கும்? தளபதி விஜய் வந்தால் நல்லா இருக்கும். எதனால்? புதுசாக இருக்கலாம்ல, எல்லாம் இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணிட்டாங்க. அவர் வந்தால் கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். விஜய் தான் வரணும். எதனால் விஜய்? புதுசாக ஒருத்தர் ஆட்சிக்கு வராரு, அதனால் அவருக்கு கிட்ட கொடுத்து பார்ப்போன்ற ஒரு இதுதான். யார் வந்தால் பெட்டராக இருக்கும்? யார் வந்தால் பெட்டராக இருக்குன்றதை விட நம்ம மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைங்க. மாற்றத்துக்கு புதுமுகம் கண்டிப்பாக தேவை. விஜய் அவங்க வந்தாங்கன்னா ஓரளவு எல்லாமே மாறும். இப்போ விலைவாசி ஏறிடுச்சு எல்லாமே, அதை ஓரளவு குறைச்சிருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மாற்றம் வேணும்னா கம்பல்சரி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நாட்டுக்கு யார் நல்லா செஞ்சு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? உங்கள் 4 பேரில் யாரா ஒருத்தவங்க? அப்போத்துலேருந்து போட்டுட்ருக்குது முக ஸ்டாலின் தான். முக ஸ்டாலின். ஆமாம். இப்போ புதுசாக ஒரு இளைஞர் அணின்னு வந்திருக்காங்க. ஏதோ பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில் பார்க்குறேன். யார்? விஜய் சொல்கிறீங்களா? விஜய் சொல்கிறேன். உதயநிதி பெட்டராக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய் கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். விஜய் பெட்டராக நினைக்கிறேன். இப்போ ஒரு 5 வருஷம் ஆகிருக்கு, அவருடைய ஆட்சி எப்படி இருக்குங்க? டிஎம்கே. இல்லை, அது எப்படி சொல்கிறது, நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா. அப்படி ஏடிஎம்கேவோட இது ஒர்க் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா எதிர்கட்சியா? இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிருக்கு. இவர் புதுசாக வந்தால் என்ன பண்ணுவாருன்னு ஒரு இது, அவ்வளோதான். ஆனால் அவர் வந்து நிறைய பிரச்சனை வருது, அவருக்கு நிறைய தடங்கள் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி தெரியுதா? அப்படி இல்லை, கட்சின்றதுனால அது கொஞ்சம் வரும், பிரச்சனைகள் வரும் தான் போகும். இவர் கொஞ்சம் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை, ஜனங்க அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அவ்வளோதான். விஜய் வந்தால் ஓகேவா இல்லை டிஎம்கே வந்தால் ஓகேவா? எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நாட்டுக்கு யார் நல்லா செய்கிறாங்க அவங்க வந்து தான் நல்லது, அவ்வளோதான். அவர் விஜய் வந்து இப்போ தானே வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. அவர் வாய்ப்பை கொடுப்போம். ஒரு நாலேஜ் வேணும்ல. ஏங்க எல்லாருமே வந்து கற்றுக்குட்டி தானேங்க. ஸ்டார்டிங் எல்லாமே ஒரு படியாக தான் ஏற முடியும், டக்குன்னு ஏறிட முடியுமா? அதனால் விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு. அதான் இல்லை, அப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கு, இவருக்கு கொஞ்சம் வழி விடுவோமே. இவர் என்னதான் ஸ்டெப் எடுக்கிறாரு, இளைஞர் பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில் இந்த வருஷம் நாங்கள் அவருக்கு போடலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். நம்ம சொல்கிறேன் விஜய்காந்த். விஜய்க்கு தளபதி விஜய் வந்தால் நல்லா இருக்கும். எதனால்? புதுசாக இருக்கலாம்ல, எல்லாம் இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணிட்டாங்க. அவர் வந்தால் கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ஒரு 3 இயர்ஸ் கிட்ட இருக்குது விஜய். இல்லை, அவர் நிறைய பண்ணியிருக்காரு, பார்த்துட்டு தான் இருக்கோம். வரல, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். டிஎம்கேவோட 5 இயர்ஸ் முடியுது, உங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது? ஓகே தான், இருந்தாலும் புதுசாக கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நல்லா இருக்கும். எதனால்? ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்காங்க? இந்த ஃபேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் வேறு மாதிரி பொலிட்டிக்கலாகவே அவர் கொஞ்சம் பெட்டராக நிறைய இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருல்ல, அதனால் அவர் தான். விஜய் தான் வரணும். எதனால் விஜய்? புதுசாக ஒருத்தர் ஆட்சிக்கு வராரு, அதனால் அவருக்கு கிட்ட கொடுத்து பார்ப்போன்ற ஒரு இதுதான். ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அவர் எலெக்ஷன் பாலிடிக்ஸ் உள்ள வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கதா நினைக்கிறேன். சோஃபார் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோன்னா ரூரல் ஏரியாலெலாம் கொஞ்சம் மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுச்சுன்னா ஓகே. சென்னையில் நிறையா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும். ஸோ ரூரல் ஏரியாலாம் ரீச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வரலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரூரில் நடந்த இஷ்யூ, அப்புறம் இப்போ சேலத்தில் நடந்த இஷ்யூ, இப்போ அடுத்து வேலூர் வரைக்கும் வராது. இது எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நடக்குதுல்ல. அதுதான் பாலிடிக்ஸ். கண்டிப்பாக பண்ண முடியாதுல்ல. ஸோ கண்டிப்பாக இது இப்போ இங்கே தான் விமானம் இது நடந்துகிட்டு இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் தலைமையில் அந்த டைமில் ஒரு 5 பேர் இறந்தாங்க. ஆனால் அந்த டைம் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகலை. ரீசெண்டாக கூட இந்திரா நகரில் 3 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்த 3 பேர் இறந்தாங்க. அந்த நியூஸும் பெருசாக வரல. பட் ஆனால் ஒரு புதுசாக ஒரு தலைவர் வரும்போது நிறையா
நியூஸில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து மக்களுக்கு இதுவாக தானே இருக்குது. நெகட்டிவாக ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தாங்கன்னா நான் தர மாட்டோன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்கணும் இப்போ 5 years ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் 5 yearsல லாஸ்ட்டு 50 yearsவே ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா டிஎம்கேவும் சேர்த்து சொல்கிறேன். ஆமாம் 50 yearsவே ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா சேல்ரி என்ன தான் இருந்தாலும் ஒரே இதுவாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃபினான்ஷியலாக மற்ற இது எல்லாமே ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் சேல்ரி ஏறினா நல்லாயிருக்கும். சேல்ரி மட்டும் அதே கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்குது, மற்றது எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன தான் ஒரு 50,000 சம்பாதிச்சா கூட இன்னும் மேலே போகவே முடியல, அதே ஸ்டேஜில் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து விஜய் வரும்போது மாறும் அப்படின்னு அது சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்றது. ஆமாம். தேங்க்ஸ். யார் வந்தால் பெட்டராக இருக்குன்றதை விட நம்ம மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைங்க. மாற்றத்துக்கு புதுமுகம் கண்டிப்பாக தேவை. அந்த புதுமுகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80% பீப்புளுக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இதை தான் குதிரைக்கு எப்படி கடிவாரம் கட்டினா ஓட்டு குத்துவாங்களோ அப்படி தான் மாற்றி மாற்றி போடுவாங்க. மேபி இந்த யங்ஸ்டர் வந்து நினச்சா சேஞ்ச் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ண மேலே சீமான் ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்காரு. பட் அவரை வந்து சில பேர் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது கிடையாது. விஜய் கொஞ்சம் சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கனால, ஏன்னா அவர் வந்து ஊழல் பண்ணுவாரா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாப்புல. ஏதோ அவரும் பர்சனலாக காயப்பட்டனால தான் அரசியலுக்கு வரன்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காரு. மற்றபடி ப்ராக்டிக்கலாக மக்களுக்கு நல்லது பண்ண வருவார்னா அது தெரியல, கொஸ்டின் மார்க்கு தான். பட் அவர் வந்தால் நல்லா இருக்குன்றது மக்களோட நிறைய பேர் கருத்து. பட்டு ப்ராக்டிக்கலாக அவர் வருவாரான்றது ஒரு கொஸ்டின் மார்க். தேங்க்ஸ். ஓகே. விஜய் அவங்க வந்தாங்கன்னா ஓரளவு எல்லாமே மாறும். இப்போ விலைவாசி ஏறிடுச்சு எல்லாமே, அதை ஓரளவு குறைச்சிருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ தான் அவர் வந்து சினிமா விட்டு வந்திருக்காரு. இப்போ அரசியல் அந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்காது இல்லையா? இப்போ எடுத்த உடனே சிஎம் கேண்டிடேட்டாக அவர் உட்கார வைக்க முடியும். இருந்தாலும் இளைஞர்களோட முழு சப்போர்ட் விஜய் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. எப்படி பார்த்தாலுமே 2026 அவர் மட்டும்தான் வருவார். வேறு யாராலையும் அவரை அடிச்சிக்க முடியாது. காரணம் நம்ம பசங்களோட சப்போர்ட் ஃபுல்லாகவே விஜய் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ நடந்துட்டுருக்க இந்த ஆட்சி எப்படி இருக்குண்ணா? எம்.கே. ஸ்டாலினோட 5 வருஷம் முடிய போகுது. எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவோ மாறி இருக்குது. இருந்தாலும் அவர் எல்லா விலைவாசியும் உயர்ந்துருச்சு. எல்லாத்துலேயுமே சாதாரண கழிப்பிட கட்டணம் கூட உயர்த்தப்பட்டுருச்சு. 5 ரூபாயில் இருந்தது இன்றைக்கி 7 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டுருச்சு. அதுதான் இவரோட இது ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? ஆமாம், அது ஆமாம். சொல்லப்போனாவே இவர் விலைவாசி அதிகரித்தது தான் ஸ்டாலினோட ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய மாற்றம். விஜய் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்புறம் இப்போ சேலத்தில் கூட ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுல்ல அவருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அது போதுமான இடம் இல்லை, போதுமான வசதிகள் செஞ்சு கொடுக்க கவர்மெண்ட் வந்து உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூற்று வெளியானது இல்லை. ஸோ இப்போ விஜய் வந்தால் பெட்டராக இருக்குன்னு. ஆமாம், கண்டிப்பாக. தேங்க்ஸ். இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மாற்றம் வேணும்னா கம்பல்சரி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆனால் வந்து விஜய் வந்து சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். எதனால் விஜய் ஏதாவது ரீசன் இருக்குது? ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தார், அவருக்கும் சான்ஸ் இல்லை. இப்போ 2வது நெக்ஸ்ட் இயர் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு வர இருப்போம், என்ன பண்ணுறாரு பார்ப்போம், பார்த்து தான் வந்து கம்பேர் பண்ணுற விஜயகாந்த் வந்து நிறைய மக்கள் பணி செஞ்சு வந்தார். ஆமாம். ஸோ விஜய் வந்து அப்படியே வரும் அந்த இவரும் வந்து சினிமா கேட்டகரியிலேருந்து தனியாக இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணார். அதுலேருந்து நெக்ஸ்ட்லேருந்து அர்ப்பணி மாட்ட ஆரம்பித்தார். ஒரு கேட்டகரியாக தான் வராரு. அதனால் வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த 2026 விஜய் வரணும். எல்லாரும் எதிர்பார்க்கறதும் அதுதான். ஒரு 70 இயர்ஸாக இருக்கிற ஒரு கட்சி இப்போ வர ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் பீட் பண்ணுறாங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. மெச்சாரிட்டி வந்து இப்போ விஜய் தான் அதிகமாக இருக்குது. எங்கே போனாலும் சரி அவ்வளோ கூட்டம் வருது. அவ்வளோ கூட்டம் வருதுன்னா எல்லாம் சொல்கிறாங்க கூட்டம் வந்து மக்களை ஓட்டு போடுவாங்களான்னு சொல்லுவாங்க. எல்லோரும் கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுவாங்க. அதை நம்பிக்கை. ஆனால் அவருக்கு வந்து நடக்கிற இன்சிடென்ட் அப்புறம் ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமே ரிலீஸ் பண்ண முடியல. இவர் வந்து எப்படி மக்களை வந்து அதுதான் பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு எங்கே போனாலும் நெருக்கடி வந்துட்டு தான் இருக்குது. அதை தாண்டியும் தான் வராரு அவர். நான் தான் படம் வந்து எவ்வளோ வந்து நெருக்கடி கொடுத்தாலும் அது ஒருத்தர் ஸ்டெப்பில் வந்து மாறி தான் வராது. சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. 5 இயர்ஸ் வந்து ஆட்சி நடந்திருக்கு டிஎம்கே வருது. எப்படி இருக்குது இந்த காலம்? இப்போ ஸ்டார்டிங் வந்து 4 வருஷமாக எதுவுமே பண்ணல. லாஸ்ட் இந்த 1 இயராக வந்து ஒரு ஆஃப்டர் 3 மந்த்தாக தான் வந்து நல்லா பண்ணுறாரு. இப்போ
இப்போ நல்லா பண்ணுறாங்க. நம்ம இப்போ தான் நல்லா பண்ணுறாரு. அது காரணம் பார்த்தீங்கன்னா லேடிஸை கவர் பண்ணுறது தான் அந்த 3000 ரூபா 5000 சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 4 வருஷமாக எதுவும் பண்ணலையே, இப்போ கொடுக்கணும் அவசியம் எதுக்காக, எலெக்ஷன் வந்துச்சு அதுக்காக கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. பஸ்ஸு ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் விட்டுனா பிரயோஜனம். அது எத்தனை ஓசின்றாங்க, அவங்க கட்சிக்காரர்கள் எல்லாம் ஓசி பஸ் சொல்கிறாங்க. அப்போ புண்ணியமே இல்லைல்ல. பண்ணிட்டு லாஸ்ட் அவங்களே சொல்லி காட்டுறது வந்து அது ஒரு நடைமுறை சாத்தியப்படியாது. விஜய் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும், கம்பல்சரி சேஞ்ச் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ.